சாப்பிட்ட கடன். பிரசவ வலியில் துடித்துக் கொண்டிருந்த மனைவியை சித்தையின் பொறுப்பில் விட்டுவிட்டு சென்னையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறேன். இருக்கையில் தலை சாய்த்து கண்மூட காண என்னை பின்னோக்கி அழைத்து சென்றது எனது சொந்த மண் கோயமுத்தூர். 8ஆம் வயதில் தாய் இறந்து 1 மாதம் கூட ஆகாத நிலையில் மனதில் இல்லாத விசாலத்தை தன் உடல் பரப்புறவில் கொண்ட ஒரு குண்டு பெண்மணி அழைத்து வந்து, இவதான் உன் சித்தி என்றார் அப்பா. இனி அன்பாய் சோறு ஊட்டவும் பாசத்துடன் என்னை வழி நடத்தவும் இன்னொரு அம்மா கிடைத்துவிட்டார் என்ற அகமகிழ்வின் எல்லா பக்கங்களிலும் ஏமாற்றமே வாய்ப்பிழந்து நின்றது. எனக்கு சமையலில் உப்பு உரப்பு அதிகம் வேணும், அது உனக்கு ஒத்துக்காம படுத்தா யார் தான் டாக்டர் அலறது என கூறி எனக்கு பழைய சோறு மட்டும் போட்டாள் சித்தி. சித்தி பகலில் தன் வயிற்று பசியையும் இரவில் தனது உடல் பசியை தீர்க்கும் சித்தியை தெய்வமாக கருதிய குடிகார அப்பாவிடம் எனது புகார் வாசிப்பு எடுபடவில்லை. மாறாக கதற கதற அடிப்பார். நண்பன் குமாரன் தான் எனக்கு ஆதரவாக இருந்தான். என்னை விட 4 வயது மூத்தவனான சித்தியின் தம்பி சுந்தரும் எங்கள் வீட்டிலே தங்கிவிட்டான். என்னை அழ வைப்பதில் தனது அக்காளுடன் சளைக்காமல் பங்கெடுத்து கொண்டான். ஒரு நாள் செய்யாத தவறுக்காக என்னை வெளியே தள்ளி பட்னியும் திண்ணையில் படுத்துக்கொள்ள செய்தாள் சித்தி. அன்றுதான் எங்கள் பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருந்த செண்பகம்மா எனக்கு அறிமுகமானார். சாப்பிடுப்பா என்று உணவளித்து அவளின் முகத்தில் கடவுள் தன் தாய்மொழியான அன்பு, பாசம், கருணையை அபிஷேகம் செய்திருந்தார். பல நாட்கள் பசித்து பொறுமிய எனது வயிற்றுக்கு ஆதரவாய் சாப்பாடு ஊட்டியவளை அம்மா என்றே அழைக்கத் தொடங்கினேன். தனது கணவர் வேறொரு திருமணம் செய்து கொண்டதால் கோபித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள் செண்பகம்மா. பள்ளி இறுதி தேர்வில் நான் முதல் மாணவனாய் தேர சுந்தரோ மீண்டும் 4வது முறையாக ஹாட்ரிக் தோல்வியடைந்தார். இது போதாதா சித்தியின் எரிச்சலை கிளப்ப, என் தம்பிக்கு தொழில் வச்சு கொடுக்கணும், போது நீ படித்தது இதுவரை தண்ட அழுததே பெருசு என்று கூறி என் படிப்பு கனவை சிதைக்க நினைத்தாள். ஆனால் செண்பகம்மாவின் உதவியால் விண்ணப்பித்தேன். கல்லூரி இடம் கிடைத்தது. எனது செலவுக்கு தனது தோழியின் நிறுவனத்தில் பகுதி நேர வேலைக்கும் ஏற்பாடு செய்த அந்த அம்மாவின் பாதங்களை என் கண்ணீரால் கழுவினேன். அம்மா பாருங்க, நான் நல்லா படித்து சம்பாதிச்சு பெரிய வீட்டில் உங்களை மகாராணி மாதிரி வச்சு காப்பாற்றுவேன் என அதுக்குள்ளே எனக்கு ஏதாவது ஆயிருந்தால் அம்மா சாதாரணமாக தான் கேட்டாள். நான் பதறிப்போக உடனே அம்மா சமாதானமாய், பைத்தியம், நான் சும்மா சொன்னேன், அப்படியே சேர்த்தானும் உன் மகளா பிறந்து உனக்கு ஊட்டின சாப்பாட்டையெல்லாம் வட்டி முதலுமா உன் கையால் ஊட்ட வச்சு வாங்கிப்பேன் என்று அன்பாய் தலை கொதினாள். நான் நன்கு படித்து மதிப்பெண்கள் அடிப்படையில் வெளிநாட்டில் வேலை கிடைத்தது. இந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல நான் திரும்பிய போது வீட்டின் நிலை தலைகீழாய் மாறியிருந்தது. சித்தியின் தம்பி சுந்தர் தன் தொழில் தொடங்க பணம் வாங்கியதோடு அப்பா குடிபோதையில் இருந்தபோது எல்லா சொத்துக்களையும் வாங்கி கொண்டு பெரியவர்களை கொத்தடிமையாய் நடத்தினான். இது கொடுமை இல்லப்பா. பெரியவர்களை சமாதானப்படுத்தி வீடெடுத்து தங்க வைத்தேன். கோவிலையே நானும் வேலை பார்த்து கொண்டு வந்து விட்டேன். ஆனால் கணவரின் இறுதி சடங்கிற்காக ஊர் சென்ற செண்பக அம்மாவை பற்றி தான் நான் 4 ஆண்டு ஆன போதும் தகவலில்லை. ஒரு கட்டத்தில் திருமணமாகி மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கும் நான் செண்பகவன் நினைத்து கண்ணீர் சிந்தாத நாளில்லை. ஒரு நாள் நண்பன் குமாரனிடமிருந்து ஃபோன். டே சங்கர், சென்னை மனநல மருத்துவமனையில் செண்பகம்மாவை பார்த்தேன் என்று உடனே புறப்பட்டேன். பெண்ணின் கற்பினை குதிரை தின்னு அகோர பசி கொண்ட கழுகளுக்கு பலியாகி இருக்கிறாள். அந்த அதிர்ச்சியில் மனநிலை பாதிக்கப்பட்டு, ஐயோ அம்மா, உன்னை சிதைத்தவர்கள் மனித ஜென்மங்களே இல்லை. நான் சென்னையை சென்றடைந்த போது இயற்கையின் சீற்றத்தால் கடலின் நடுவில் உள்ள ஒரு தீவு போல் காணப்பட்டது ஊர். மிக சிரமப்பட்ட அந்த மருத்துவமனை அடைந்தபோது அங்கு தண்ணீரில் மிதந்து வந்த சடலம் ஒன்று என்னை அச்சுறுத்தியது. அது செண்பகம்மாவின் திருமேனிதான் என்றபோது என் இதயம் ஒரு முறை நின்று இயங்கியது. என்னை கடனாளியாக்கிவிட்ட தாய்க்கு கண்ணீருடன் இறுதி சடங்கை முடித்தேன். நான் கோவை திரும்பிய போது தொட்டிலில் சிரித்தபடி வரவேற்ற எனது மகளை மென்மைய கையில் ஏந்தி சிறிது தேன் துளி அவளது நாக்கிற்கு அறிமுக செய்தேன். அந்த புதிய சுவையின் ஈரப்பால் எனது விரலை அந்த பிஞ்சு கைகள் பிடித்து கொள்ள சிலித்து போனேன். நான் ஊட்டிய சாப்பாட்டெல்லாம் உன் கையால் ஊட்ட வச்சு வாங்கிப்பேன்.
அம்மா சொன்னதை நினைவுக்கு வர, இல்லை செண்பகம்மா சாகவில்லை, என் செஞ்சோட்டு கடனை தீர்த்து கொள்ள புதிய அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாள் என் மழலை தெய்வமாக. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.